our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கழுத்துல வந்து black marks மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட ரீசன்ஸ்லாம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருந்தா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பாடியில வந்து blood sugar level அதிகமா இருந்தா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களாம் வெயில்ல போயிட்டு வந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி black marks வந்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது கழுத்தை வந்துட்டு கழுவாமல் விட்டாலும் இந்த பிளாக் அப்போ ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த கவரிங் நெக்லஸ் அந்த மாதிரி செயின்லாம் போட்டாலும் வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு புண்ணு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மார்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலே ரிமூவ் பண்ணலாம். அது தேவையான ஃபஸ்ட்டு 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய். நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து விவிடி எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஒரு பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை. ஸோ நம்ம ஏன் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கழுத்துக்கு யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஸ்கின் வந்துட்டு ஹார்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஆயில் கொடுத்தோன்னா அது வந்து ஈரப்பதமாக இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம முதுகில் வந்துட்டு இங்கே தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடம் வந்துட்டு டார்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த ஆயிலையும் இந்த சர்க்கரையும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஜென்டலாக வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா நீங்கள் வந்து தேய்ச்சி விடுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. சர்க்குலர் மோஷனில் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சோப் போட்டு நெக்கை வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ரையாக இருக்கும் போதே வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபுல்லாக இது வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்துட்டு சர்க்குலர் மோஷன் கொடுத்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு பேக்கிங் சோடா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுட்டு தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணினேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதை ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இன்கேஸ் தண்ணி அதிகமாக ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஏரியாலே தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஹார்ட் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதாவது நெக்கில் அப்ளை பண்ணுங்கள், அண்டர் ஆர்ம்ஸில், காலில் இந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதை. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த பேக்கிங் சோடா வந்துட்டு ஃபுல்லாக நெக்கில் வந்துட்டு நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். போட்டு அதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் கொடுத்துட்டே இருங்க. இதையும் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது ஆனதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நெவ்வியா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணின நெக்கில் போர்ஷன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ரெகுலராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ்லேயும் நல்லா கொடுத்துட்டே வாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதுவே உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து இங்கே எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் யூஸ் ஆகுதா இல்லை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா.